பிரைஸ் த லார்ட். பைபிளில் கொரிந்து பட்டணம் அப்படின்னு ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்து ஜனங்கள் விளையாட்டுகளை அதிகமாக விரும்புகிறவர்களாக இருந்தாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து ஜனங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதும் பொழுது அவர் அவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஒரு ஓட்ட பந்தயத்தோடு ஒப்பிட்டு எழுதுறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 1 கொரிந்தியர் 9:24 பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற எல்லாரும் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்தில் நம்ம ஜீவ கிரீடத்தை பெறும்படியாய் நம்ம ஓடணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மளுடைய உலக வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அநேக நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்ந்து போயிடுவோம், மாம்சத்தில் பலவீனப்பட்டுருவோம். இந்த சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சில நபர்கள் மூலமாக, நம்மளுடைய ஊழியர்கள் மூலமாக நம்மளை அந்த சோர்விலிருந்து தட்டி எழுப்பும்படியாக அவங்கள நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அவங்க சில ஆலோசனைகளை ஆவியானவருடைய உதவியோடு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அந்த ஆலோசனைகளெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளணும். அப்படி தான் பவுலை ஆண்டவர் கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்பினார். கொரிந்து ஜனங்களுக்கு அவர் ஆலோசனைகளை கொடுக்குறாரு. இப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஊழியர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளுக்கு ஆலோசனைகளை கொடுக்கும்போது நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் நம்மளுடைய ஓட்டத்தை உற்சாகமாக ஓட ஆரம்பிக்கணும். மற்றவர்கள் நமக்காக ஜெபிப்பாங்க, நம்மளுக்காக ஆலோசனையெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக நம்ம தான் வாழணும், நம்மளுடைய ஓட்டத்தை நம்ம தான் வாழணுமே தவிர மற்றவங்க நம்மளுக்காக நம்மளுடைய ஓட்டத்தை ஓட முடியாது. நம்ம பைபிளில் பார்க்கும் பொழுது மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய விசுவாச ஓட்டத்தில் அவங்க சோர்ந்து போகாமல் ஓடி அவங்க ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டதை நம்மளால் பார்க்க முடியும். இந்த நாளிலையும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நம்ம உலகத்தின் காரியங்களெல்லாம் கவனித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கு இல்லையா? ஆண்டவருடைய வருகையோ இல்லை நம்மளுடைய மரணமோ ரெண்டில் ஏதோ ஒன்று சீக்கிரம் நடக்க போகுது. அதனால் நம்ம யோசித்து நம்மளுடைய இந்த உலக வாழ்வு இதோடு முடிஞ்சிடும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்குன்னு வச்சுருக்கிறது ஒரு நித்திய வாழ்வு. அந்த நித்திய வாழ்வை, நிலையான வாழ்வை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம இந்த உலகத்தில் வருகிற எல்லா ஆசை இச்சைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மளுடைய விசுவாச ஓட்டத்தை நம்ம பொறுமையாக ஓடணும். அப்படி ஓடும் பொழுது ஜீவ கிரீடத்தை நம்மளால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வார்த்தையின்படியே நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஆமேன்.